ஒரு ஆய்வை பற்றி நம்ம குர்பானி குறித்து முக்கியமான மறு ஆய்வு என்று நம்ம ஒரு தலைப்பு போட்டிருந்தோம். இது ரொம்ப மார்க்க சம்பந்தமாக, நம்முடைய அமல் சம்பந்தமாக, நம்முடைய இபாதத்து சம்பந்தமான ஒரு விஷயம். குர்பானிங்கிறது இபாதத்து. அந்த இபாதத்து சம்பந்தமாக நம்மிடத்தில் இருந்த ஒரு தவறான ஒரு கருத்தை, நாமும் சேர்ந்து தவறான முடிவு எடுத்திருந்த ஒரு விஷயத்தை இப்போ ஆய்வு செய்து உங்களுக்கு அதை விளக்க போகிறோம். அது என்ன தவறான முடிவு என்று சொன்னால், இப்போ குர்பானி நம்ம கொடுக்குறோம். ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுப்பதோடு ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த நாட்களிலும் குர்பானி கொடுக்கலாம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இதுவரைக்கும் இருந்தது. ஹஜ்ஜி பெருநாளே குர்பானி கொடுக்கலாம், ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள், இப்படி 3 நாட்களுக்கு வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம். இப்படி தான் நம்ம எல்லாருமே நினைத்து கொண்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டு வந்தோம். அந்த கருத்து ஆரம்ப காலத்தில் இருந்தே சுன்ன ஜமாத்திலையும் அந்த கருத்து இருந்தோம். தௌஹீதுன்னு சொல்லும் பொழுது அந்த கருத்தையே நம்மளும் அப்படியே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தோம். ஆனால் டீப்பாக அது குறித்து நம்ம டிஎன்டிஜியில் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆய்வுகளையும் நம்ம மேற்கொள்ளலை. அது ஆய்வு செய்யணும் என்ற ஒரு சிந்தனையும் வரவில்லை. ஆனால் இப்போ இந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் ஒரு சகோதரர் ஒரு மெசேஜை நமக்கு அனுப்பியிருந்தார். இந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில், இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்து 3 நாட்கள் குர்பானி கொடுக்கறது சம்பந்தமாக அந்த ஹதீஸுகள்லாம் சரியில்லாத மாதிரி தெரிகிறது. அது பற்றி சில அரபிகள்கிட்ட கேட்கும் பொழுது, அறிஞர்கிட்ட கேட்கும்போது அது தவறான ஹதீஸுகள் என்று சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு பதிவை நமக்கு நினைஞ்சிருந்தாங்க, அனுப்பியிருந்தாங்க. அப்போ ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் உடனடியாக அது சொன்னாலும் அதில் பயன் இல்லை. ஏன்னா வாங்கியாச்சு, குர்பானி மாடெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அறுக்க வேண்டி இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம உடனடியாக ஆய்வு செய்யலை. ஆனால் அது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு கடந்த சில நாட்களாக அது குறித்து நம்ம என்ன செஞ்சோம், ஆய்வு செஞ்சோம். அதாவது ஹஜ்ஜி பெருநாளைக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, அதுக்கு அடுத்து 3 நாளைக்கு கொடுக்கலாமா என்பது குறித்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அதில் கிடைத்த முடிவைத்தான் உங்களுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். முதலாவதாக, அதாவது ஹஜ்ஜி பெருநாளைக்கும் குர்பானி கொடுக்கலாம், ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்து ஒரு 3 நாளைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உரிய ஆதாரமாக சில ஹதீஸுகள் இருக்கின்றன. ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், குல்லு ஐயாமி தஷ்ரீகி தப்ஹுன், ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களும், ஐயாமு தஷ்ரீக்குன்னா அந்த 11, 12, 13 தான் ஐயாமு தஷ்ரீக்கு. ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களுமே தப்ஹுன், தப்ஹுன்னா அறுக்கிறது, அறுத்து பலியிடுவதற்குரிய நாள் அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுங்கிற நூலில் இருக்கிறது, பைஹக்கி அவர்களுடைய சுனனுல் குப்ரா என்ற நூலில் இருக்கிறது. அதிலே 2 அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை அறிவிக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ஹதீஸ் குல்லு ஐயாமி தஷ்ரீகி தப்ஹுன் அப்படிங்கிறது பல அறிவிப்பாளர்கள் வழியாக பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நம்ம ஒவ்வொரு அறிவிப்பாக எடுத்துக்கொள்கிறோம். முதல் அறிவிப்பாக எதை எடுத்துக்கொள்கிறோம்னு கேட்டால், அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, அஹ்மதில் வர்ற அதே ஹதீஸு தான் பைஹக்கியில் சுனனுல் குப்ராவில் இருக்குது. இந்த ஹதீஸை ஜுபைர் இப்னு முத்இம் என்கிற ஒரு சஹாபி அறிவிப்பதாக இந்த ஹதீஸ் சொல்கிறது. அந்த ஜுபைர் இப்னு முத்இம் என்பவரிடமிருந்து அறிவிக்கிற 2வது ஆள் யாருன்னு கேட்டால் சுலைமான் பின் மூசா. அதாவது எல்லா நாள்லையும் குர்பானி கொடுக்கலாம்ங்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜுபைர் பின் முத்இம் என்கிற ஒரு நபித்தோழர் கூற, அதை சுலைமான் பின் மூசா என்பவர் அறிவிக்கிறார் அப்படின்னு வருது இந்த ஹதீஸ். அஹ்மதுலையும் அப்படித்தான் வருகிறது. ஹத்தஸனி சுலைமான் பின் மூசா அன் ஜுபைர் பின் முத்இம், ஜுபைர் பின் முத்இம் வழியாக சுலைமான் பின் மூசா அறிவிக்கிறார் அப்படின்னு அஹ்மதுலையும் இருக்கிறது. பைஹக்கில 2 விதமான ஹதீஸ் வருது, 2லையுமே சுலைமான் இப்னு மூசா அன் ஜுபைர் இப்னு முத்இம் என்று தான் வருகிறது. இப்போ இந்த ஹதீஸ் சரியா? முதல்ல
எல்லா நாளும் குர்பானி கொடுக்கலாம்னு தெளிவான ஹதீஸ் இருந்தால் ஆய்வுக்கு வேலை இல்லை. ஹதீஸ் தெளிவான வார்த்தையை கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் என்ன ஆய்வு இருக்குன்னா அறிவிப்பாளர் குறித்த ஆய்வு தான் இங்கே இருக்கிறது. வார்த்தை கரெக்டாக இருக்கிறது, ஐயாமு தஷ்ரீக்கு பூரா குர்பானி கொடுக்கலாம். ஆனால் அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்வதாக இருந்தால் அது அறிவிப்பாளர்களை கொண்டு என்ன செய்யப்படணும், உறுதி செய்யப்படணும் என்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்த சுலைமான் பின் மூசாங்கிற ஒரு ஆள் இவர் ஜுபைர் இப்னு முத்தைமை சந்தித்தது கிடையாது. ஜுபைர் இப்னு முத்தைம் சொன்னதாக அறிவிக்கிறார்ல சுலைமான் பின் மூசா. அப்படி அறிவிக்கிறதா இருந்தா அவர் சுலைமான் பின் மூசா ஜுபைர் இப்னு முத்தைம் பார்க்கணும், பார்த்து அவர் சொன்னதை கேட்டிருக்கணும், கேட்டு அறிவிக்கணும். இவர் கேட்டாரான்னு கேட்டா இவர் எந்த ஒரு சஹாபியும் பார்த்தது கிடையாது. யாரு? சுலைமான் இப்னு மூசா என்பவர். புகாரி சொல்றாரு, லம் யுத்ரிக் அஹதன் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல ஒருவரையும் இவர் பார்த்தது கிடையாது. சுலைமான் இப்னு மூசா சஹாபாக்களில் யாரையுமே சந்திக்காத ஒரு ஆள், பின்னாடி உள்ளவர். அப்படியான ஒரு ஆளாக இருக்கும் பொழுது இந்த ஜுபைர் இப்னு முத்தைம்ங்கிற சஹாபி சொன்னார் என்று இவர் சொல்வாரையானால் இவர் நேர கேட்கல. அப்ப இடையில யார் வழியாக வந்திருக்கும், அவர் நல்லவரா கெட்டவராக இருக்கலாம், அதை பத்தி நமக்கு தெரியல. ஆள் விடுபட்டு இருக்கிறது. அறிவிப்பாளருக்கு இடையில என்ன இருக்குது, சங்கிலி தொடர் விடுபட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதை இப்னுல் கையும் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த 3 நாளைக்கு குர்பானி கொடுக்கலாம்ங்கிற கொள்கையில் உள்ளவர். அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, லாக்கின்னல் ஹதீஸ முன்கத்தியும், இந்த ஹதீஸ அறிவிப்பாளர் தொடர் அருந்து இருக்கிறது. லா யஸ்புத் வசுலுஹு, இது ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போய் அந்த தொடர்பு அறந்து போகாத வகையில சேர்க்கிறது நிரூபணமாகல அப்படின்னு என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அதே இப்னுல் கையுமே, எந்த இப்னுல் கையும் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அவர் இந்த ஹதீஸை குறித்து என்ன நிலைப்பாட்டை சொல்றாருன்னு கேட்டா, இன்ன சுலைமான் இப்னு மூசா லம் யுத்ரிக்கு ஜுபைர் இப்னு முத்தைம், சுலைமான் இப்னு மூசாங்கிறவர் ஜுபைர் இப்னு முத்தைம் அவர்களை சந்தித்தது கிடையாது அப்படின்ட்டு அவரும் சொல்லுகிறார். அதே மாதிரி இப்னு கசீரும் இதை சொல்லுகிறார், இதே கருத்து சொல்றாரு. பைஹகியும் இது அறிவிப்பாளர் தொடர் விடுபட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்னு ஹஜர் அவர்களும் அதை என்ன செய்யறாரு, ஃபீ சனதிஹி இன்கிதாஉன், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில ஆளு விடுபட்டு இருக்கிறது. நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம், ஒரு அறிவிப்பாளரை பார்ப்போம், சின்ன சின்ன மைனர் குறைகள் இருக்கிறது, இருந்தாலும் தள்ளுபடி செய்யற அளவுக்கு குறை இல்லை. என்ன குறை இருக்குன்னு கேட்டா, ஜுபைர் இப்னு முத்தைம் சொன்னதாக சுலைமான் பின் மூசா அறிவிக்கிறாரு, இவர் அவங்க ஜுபைரை பார்க்கலைய, அவரை சந்திக்கலைய, ஒரு சஹாபியை கூட அவர் சந்திச்சது இல்லையே. அப்படிங்கிற பார்க்கும் பொழுது இந்த அகமதுல வரக்கூடியது, பைஹக்கில வரக்கூடிய இந்த ஹதீஸ் முற்றிலும் பலவீனமான ஹதீஸாக ஆகிவிடுகிறது. இதை நம்ம ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள இயலாது. அப்ப எல்லா நாளும் குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை வைக்கிறார்கள். இந்த ஹதீஸு அறிவிப்பாளர் தொடர் ஒரு ஆளு 2 ஆளை விடுபட்டு இருக்கிறார். ஒரு ஆள் தான் விடுபட்டான்னு சொல்ல முடியாது, இடையில ஆள் விடுபட்டு இருக்கு. ஒரு 2 ஆள் விடுபட்டு கூட இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவர் கிடைத்திருக்கலாம். ஆனால் ஆள் விடுபட்டு போச்சுன்னு சொன்னா அந்த விடுபட்டவர் பொய்யரா இருக்கலாம்ல, விடுபட்டவர் பலவீனமா இருக்கலாம்ல, அவர் யாருன்னு தெரியணும்ல. தெரியாத முறையில் ஆள் விடுபட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸை ஹதீஸ் கலையில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எல்லாருமே இந்த பலவீனம்னு சொல்றாங்க. இது ஒரு ஹதீஸ் ஆச்சு.